you. Speak to me now. I want to listen to your voice. I'm your servant. I want to see you. I want to listen to your voice. Speak to me, Lord. I'm waiting. Thank you, Jesus. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதே இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் ஆண்டவா பிரியமானதே இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதே இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் ஆண்டவா பிரியமானதே இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் பேசும். நீர் பேசினால் இருட்டில் வெளிச்சம் உருவாக்கப்படும். நீர் பேசினால் நோய்கள் குணமாகும். நீர் பேசினால் கடலின் அலைகள் அமைதியாகும். நீர் பேசினால் நித்திய சந்தோஷம். நீர் பேசினால் நித்திய ஜீவன். இயேசுவே பேசும். இயேசுவே பேசும். இயேசுவே பேசும். நீர் பேசும். நீர் பேசும். நீர் பேசும். மூன்று குறிப்புகளை சங்கீதக்காரன் மேற்குறிப்பிட்டிருந்தாலும் 3 குறிப்புகளை நமக்கு இந்த நாள் தியானத்துக்காக சங்கீதக்காரன் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிற காரியத்தை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே இவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதத்தை செய்த காரியத்தையும் ஒரு கானானிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த அற்புதத்தையும் நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம். இந்த நாள் இந்த 33ஆம் சங்கீதத்தில் 13, 14, 15 வசனம், அந்த 3 வசனத்தை பார்த்தீங்கன்னா அதனுடைய கடைசி பகுதியை பாருங்க. கர்த்தர் எல்லா மனுப்புத்திரரையும் காண்கிறார், கண்ணோக்கமாக இருக்கிறார், கவனித்திருக்கிறார். 3 காணா வருதா? காண்கிறார், கண்ணோக்கமாக இருக்கிறார், கவனித்திருக்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இந்த காரியம் 3ஐயும் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது நம்மை காண்கிற தேவன் அவர். நம்ம மறந்துடவே கூடாது. வேதம் சொல்லுது சங்கீதம் 94:9 கண்ணை உண்டாக்குகிறவர் காணாரோ. நம்முடைய கண்களை உருவாக்கினார், நம்மை பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். சங்கீதம் 115, 135 வாசிக்கிறோம். அவைகளுக்கு கண்ணிருந்தும் காணாது. கண்ணு இருக்கும் ஆனால் பார்க்காது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல, நம்மை காண்கிறார். நம்ம நிறைய நேரம் ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே நான் படுகிற கஷ்டமெல்லாம் தெரியலையா? சிலர் கேட்குறாங்க, ஆண்டவருக்கு கண்ணிலையா, என்னை பார்க்க மாட்டீரா? பார்க்கிறார், மறந்துட வேண்டும். எல்லாரையும் ஆண்டவர் பார்க்கிறார். யோபு 28ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, பூமியின் கீழ் உள்ள எல்லாரையும் அவர் காண்கிறார். பூமியில் கீழே இருக்கிற எல்லாரையும் அவர் நோக்கி பார்க்கிறார். வசனத்தை வாசிங்க. எல்லாவற்றையும் காண்கிறார். அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் காண்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. காண்கிறார், தெளிவாய் காண்கிறார். அதனாலதான் நமக்கு தெரிந்த காரியம் ஆதியாகமம் 16:13 ஆகார் என்கிற பெண், ஆபிரகாமுடைய வீட்டிலே அடிமையாக இருந்த அந்த பெண்
அவள் தன் நாச்சியாரை விட்டு அவள் ஓடி போகின்ற அந்த தாய் சூழ்நிலையிலே அவள் ஒரு வனாந்தரத்திலே அவள் குழம்பிக் கொண்டிருந்த அந்த நிலைமையிலே ஆண்டவர் அவளை சந்திக்கிறார். அப்போ அவள் சொல்கிற காரியத்தை அந்த வசனத்தை வாசிக்க ஆதியாகமம் 16:13 என்னை காண்கிறவரை நானும் கண்டேனே என்று சொல்லி நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். பாருங்க, முதல் நாள் சொன்னேன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், உங்களுக்கு எப்படிப்பட்டவராக இருந்தார் சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன். இந்த மரியாதை இந்த ஆகார் சொல்லிட்டால் அவர் என்னை காண்கிற தேவன், நான் என்னை அவிதமாக நினைத்துக் கொள்கிறேன். அவர் என்னை காண்கிறார், என்னை கண்டவரை நானும் கண்டேன், நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். நம்ம நிறைய இடத்துல இந்த வசனத்தை பார்க்கணும். ஸோ நம்ம மறந்து போக வேண்டாம், ஆண்டவன் என்னை காண்கிறார். தேவன் ஆகாருடைய கண்ணீரை கண்டு அவளுக்கு அற்புதத்தை செய்ததை, அவளோட பேசினதை, அவளுக்கு வாக்கு பண்ணினதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் காண்கிறார். வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். இயேசு அவளை நோக்கி பார்த்து, அநேக இடத்துல வேத புஸ்தகத்தில் சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். இயேசு அவளை பார்த்து, நாயுடன் விதவை அந்த பாடையோடு அழுது கொண்டு வருகிறார். இயேசு அவளை பார்த்து, அவள் இயேசுவை பார்க்கல, இயேசு அவளை பார்த்து எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அவரை காண்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அந்த நிச்சயம் நமக்கு வேண்டும். ஆண்டவனை காண்கிறார். அந்த நிச்சயத்தோடு நம்முடைய வாழ்க்கையை கடந்து செல்ல நம்ம தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அடுத்ததாக நம்ம கண்ணோக்கமாக இருக்கிறார். இந்த 3 காரியமே ஒன்றுக்கொண்டு தொடர்புடையதான். இதை பிரித்து பார்க்க முடியாது. ஆனால் 3மே இணைத்து பார்க்க வேண்டிய காரியம். இந்த காரியம் என்ன சொல்றது? நம்மே கண்ணோக்கமாக இருக்கிறார். யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். அவர் அவர்கள் படுகின்ற வேதனையை, அவருடைய பெருமூச்சை தேவன் கண்ணோக்கி பார்த்தார். பிரியமானவர்களே, பல்வேறு விதமான உபத்திரவங்களின் வழியாக ஆண்டுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறோம். வேற சொல்லுது, அநேக பாடுகள், பிரச்சனைகள், நிறைய நேரம் நம்ம சோர்ந்து போயிடும். நம்ம எதிர்பார்க்கிற காரியம் நடக்காம அதுக்கு மாறா நடக்கும் பொழுது நம் உள்ளத்திலே ஒரு கவலை நம்மை தொற்றிக் கொள்கிறது. பிரியமானவர்களே, கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் நம்மை கண்ணோக்கமாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த வேதனை, அந்த பெருமூச்சை, அந்த முந்தின வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் விட்ட பெருமூச்சை தேவன் கேட்டார். அவர் படுகின்ற பாடுகளை தேவன் கேட்டார். அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் தான் மோசேயை அதற்காக அந்த ஜனங்களை மீட்டெடுக்கும்படி ஆண்டவர் அழைக்கிற காரியத்தை 3ஆம் அதிகாரத்தில் நாம் தொடர்ச்சியாக வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, நம்மேல் அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். பாடுகளை, பிரச்சனைகளை அவர் மாற்றும்படி நம்மை கண்ணோக்கமாக இருக்கிறார். சங்கீதம் 84:9 வாசித்து பார்த்தால் தாவீது அங்கே ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற காரியம் சொல்லப்பட்டு வாசிங்க. 84 கண்ணோக்கமாயிரும், என்மேல் கண்ணோக்கமாயிரும், கேடகமாகிய தேவனே என்மேல் கண்ணோக்கமாயிரும் என்று சொல்லி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்மளும் தேவ சமூகத்தில் ஆண்டவர் என் மேல கண்ணோக்கமாக இருந்து ஆசீர்வதியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் மேல் எதற்காக கண்ணோக்கமாக இருக்கிறார் என்று ஒரு வசனம் இருக்கு வேதத்தில் வாசிங்க. லேவியாகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியாகமம் 26:9 நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து, எதற்காக கண்ணோக்கமாக இருக்கிறார்? உங்களை வலுகி பெருக செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. வலுகி பெருக செய்ய விரும்புகிறார். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த பூமியில நீங்க உயர்த்தப்பட்டிருக்கணும். வலுகி பெருகும். உடம்புல இல்லை, நல்ல துண்டு போட்டாங்க அப்படி இல்லை. நம்ம ஆசீர்வாதங்கள் வலுகி பெருக வேண்டும். தேவன் ஆதாமை படைத்தார், ஏவாளை
ஆதாமிலிருந்து படைத்தார், அவரை பலுகி பெருக செய்தார். இன்றைக்கு எவ்வளவோ கணக்கெடுப்புகள் எடுக்கிறாங்க, நான் அக்யூரேட்டா கரெக்டா இவ்வளவு ஜனங்கள் இருக்காங்கன்னு யாரும் சொல்ல முடியும். ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அது, உன் ஜனத்தை உன் சந்ததியை யாராலும் எண்ணி முடியாது. வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல நான் உன்னை பெருக பண்ணுவேன். பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையை அமிதமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நம்மை பெருக செய்ய விரும்புகிறார். அதற்காக நம்ம கண்ணோக்கமாக இருக்கிறார். குடும்பத்துல மலரெடுப்பது இல்லை, ஒருவேளை தடைபட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. விசுவாசிங்க, தேவ சமூகத்தில் விசுவாசிங்க. என் கூட சில தம்பிமார் இருக்காங்க, வந்திருக்காங்க. அதில் ஒரு தம்பிக்கு 7 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியது, அந்த ஒரு பையன். அப்போ நாங்கள் ரொம்ப சோர்ந்து போய் அவனுக்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்து உபவாசித்தெல்லாம் அவனுக்காக மாத்திரம் உபவாசித்து ஜெபித்த நாட்களெல்லாம் உண்டு. கடந்த 2020ஆம் ஆண்டு நான் புது வருட ஆராதனைக்கு போயிட்டு வீட்டில் வந்து முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவரை உள்ளத்தில் சொன்னது, உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஆண்டு உனக்கு ஒரு குழந்தை இருக்கும், ஆண்டவர் உனக்கு சொல்றார் அப்படின்னு அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டும் என்று என் இருதயத்தில் ஒரு ஏவுதலை நான் உணர்ந்தேன். உடனே ஜோமணி முடிச்சு எழுந்துச்சு அவனுக்கு ஃபோன் பண்ணி, தம்பி அவனை சொன்னேன், உனக்கு இந்த வருஷம் ஆண்டவர் ஒரு குழந்தை தருவார், என் உள்ளத்தில் ஆண்டவர் பேசுகிறார், உன்னோடு கூட சொல்லும்படி சொல்லுகிறான்னு நான் சொல்லிட்டு நான் அதற்காக ஜெபித்து கொண்டது. கடந்த டிசம்பர் மாதம் ஆண்டவர் ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்தார். எதற்காக சொல்றேன்னா, அவன் குடும்பத்தினர் இதன் நிமித்தம் அவனை ரொம்ப மனமடி வாங்கி இந்த வேதத்துக்கு போனதுனால அவனுக்கு நிலைமை சொல்லியிருந்த அந்த வார்த்தைகளை தேவன் தடை செய்து தேவன் அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்து அவனை பெருக செய்தார். அல்லேலூயா. உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார், உங்கள் வருமானத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பார், கொஞ்சமாக இருக்கிறவர்களை தரலாதபடி தேவன் பெருக செய்வார். அதற்காக தேவன் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். கடைசியாக அந்த 33:15 பாருங்க, அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். கவனித்திருக்கிற ஆண்டவர் கவனித்திருக்கிறார். நல்லா கவனிங்க, நம்ம கவனிக்க வேண்டிய காரியம். ஆண்டவர் நம்மளை கவனிக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிதானா? நீங்க ஒரு காரியத்தை செய்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை கவனிக்கிறார். நீங்க செய்கிற செய்கைகள் எப்படிப்பட்ட செய்கைகளாக இருக்கிறது, ஆண்டவர் கவனிக்கிறார். மனுஷன் யாரும் பார்க்க முடியாது, ஆனா ஆண்டவர் கவனிக்கிறார். அதை நீங்க மறந்துடக்கூடாது. எந்த காரியம் செய்தால் ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார். யோபு 11:11 விதமாக சொல்கிறது. யோபு 11:11 வாசிங்க. அவர் அக்கிரமங்களை கண்டும் கவனியாதிருப்பாரோ என்று யோபு எழுதுகின்றார். பிரியமானவர்களே, அக்கிரமங்கள் தேசத்தில் பெருகிக் கொண்டிருக்கிறது, ஆண்டவரை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனை தலைவிரித்து ஆடுறார். தேசத்திலே பொறுப்புகள் இருக்கும்போது அதை கவனமாய் கையாளாமல் செயல்படுகின்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் எல்லாரையும் கவனிக்கிறார். அல்லேலூயா. எல்லா செய்திகளையும் தேவன் கவனிக்கிறார். நம்ம அதை மறந்துடக்கூடாது. யார் நம்மளை பார்த்தா யாருக்கு நம்ம என்ன செய்தாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்களை கவனிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அதனால நம்ம நடைகளை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். நடைகள் சரியாக இருக்கும்படி நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். எப்படினாலும் நடக்கணும் அப்படின்னு வேதம் சொல்றது. இப்படிதான் நடக்கணும்னு நமக்கு வேதம் கற்றுத்தருகிறது. கிறிஸ்தவங்க நமக்கு ஒரு சட்ட புஸ்தகம் இருக்கு. அது என்னது? இந்த வேத புஸ்தகம். இதான் நமக்கு லாபம். இதுல நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதை நம்ம கை கொள்ளணும், இதை நம்ம கடைபிடிக்கணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 16:17 வாசிங்க. நீதிமொழிகள் 16:17. தன் நடைகளை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். பிரியமானவர்களே, ஆண்டவர் தன்னை கவனிக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய நடைகளை யாரெல்லாம் காத்துக் கொள்கிறார்களோ, கவனித்து செயல்படுகிறார்களோ, அவர்கள் ஆத்மாவை காத்துக் கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, காலைகளிலே ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். எல்லா செய்கைகளையும்
ஆண்டவர் கவனித்திருக்கிறார். அதனால ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருக்கு கவனிக்கிறார். அவருக்கு பிரியமான காரியங்கள் நமக்கு தெரியும், சொல்லிக் கொடுக்கணும் தேவை. ஆண்டவருக்கு இதெல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அந்த காரியங்களை நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நம்மை காண்கிறார், அவர் நம்ம மேல் கண்ணோட்டமாக இருக்கிறார், அவர் நம்மை கவனித்திருக்கிறார். இந்த சிந்தையோடு நம்முடைய ஆண்டவர் இப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த நாளுக்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். நம்முடைய வாழ்க்கையை இந்த வசனங்களுக்கு நேராக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம்.